வணக்கம் நண்பர்களே. பங்கு சந்தையில் நல்ல கம்பெனிகளை தேர்வு செய்ய நம்மை கன்ஃபியூஸ் பண்ணுற நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஆனால் அதில் முக்கியமா கவனிக்க வேண்டியதுதான் ஃபைனான்ஷியல் ரேஷியோஸ். இன்று இந்த வீடியோவில் முக்கியமான சில ரேஷியோகளை எளிய முறையில் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள் போகலாம். முதலாவது பிரைஸ் டு earnings ரேஷியோ. இது ஒரு பங்கின் விலை அந்த கம்பெனி சம்பாதிக்கிற ₹1 எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதை சொல்லுது. பிரைஸ் டு earnings அதிகமா இருந்தா அந்த பங்கு ஓவர் வேல்யூட் இருக்கலாம், குறைவா இருந்தா அண்டர் வேல்யூட் இருக்கலாம். உதாரணம், பிரைஸ் டு earnings சமம் 20 என்றால் அந்த கம்பெனி சம்பாதிக்கும் ₹1 நாம ₹20 கொடுக்கிறோம் என்று அர்த்தம். இரண்டாவது, பிரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ. இது ஒரு கம்பெனியின் உண்மையான சொத்து மதிப்பு என்ன அதோடு பங்கு விலையை ஒப்பிடுறதுதான் பிரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ. புக் வேல்யூ 1க்கு அருகில் இருந்தா பங்கு சரியான மதிப்பில் இருக்கிறது. அதிகமா இருந்தா ஓவர் வேல்யூட், குறைவா இருந்தா அண்டர் வேல்யூட். மூன்றாவது, டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ. இது கம்பெனிக்கு எவ்வளவு கடன் இருக்கிறது, எவ்வளவு சொந்த மூலதனம் இருக்கு என்று பார்க்கிறோம். டெட் அதிகமா இருந்தா அது கம்பெனி ஃபியூச்சர்ல ரிஸ்கியாக இருக்கும். சேஃப் சைட்ல 1க்கு கீழே இருக்கணும். நான்காவது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கம்பெனி எவ்வளவு ரிட்டர்ன் கொடுக்குது என்பதை காட்டும் ரேஷியோ. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதிகமா இருந்தா கம்பெனி நல்ல ப்ராஃபிட் கொடுக்கிறது என்று அர்த்தம். ஐந்தாவது, கரண்ட் ரேஷியோ. இது கம்பெனிக்கு ஷார்ட் டேர்ம் கடன்களை உடனடியாக செலுத்த எவ்வளவு லிக்விடிட்டி இருக்கு என்பதை பார்க்கிறது. கரண்ட் ரேஷியோ 1.5 இருந்து 2க்குள் இருந்தா நல்லது. நண்பர்களே, பங்கு சந்தையில் பிளைண்டா முதலீடு செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் ரேஷியோஸ் பார்த்து கம்பெனியின் ஃபைனான்ஷியல் ஹெல்த் தெரிஞ்சுக்கணும். அப்போதுதான் நீங்க சேஃபாவும் ஸ்மார்ட்டாவும் முதலீடு பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.